இனிய வணக்கம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு. சோ கிட்டத்தட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுல பல லட்சக்கணக்கான குளறுபடிகள் போயிட்டு இருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுல. சோ இப்படி ஆசிரியர் தகுதி தேர்வுல இவ்வளவு நாள் இவ்வளவு குளறுபடிகள் போகிறது, மீண்டும் ரிசல்ட்டை வெளியிடுறது, மீண்டும் 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 ரிசல்ட்டை வெளியிடுறது. இதனால ஆசிரியர்கள் பல ஆயிரம் ஆசிரியர்கள் குழப்பத்துல இருக்காங்க. எங்களுக்கு இந்த டெட் தேர்வே வேணாம், எங்களுக்கு மீண்டும் தேர்வை நடத்துங்க அப்படின்ற அளவுக்கு குளறுபடியில இருக்காங்க. ஸோ டிஆர்பில இருந்து பாத்தீங்கன்னா மீண்டும் பாத்தீங்கன்னா ரீரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீரிசல்ட்ல நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ பிஓ மற்றும் யூஜிடிஆர்பியோடைய டிஆர்பில புதிய நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்ல வர இருக்கு. ஸோ பிஓட வேகன்சிஸ் கிட்டத்தட்ட 2000 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எதிர்பார்த்த மக்களுக்கு ரெடியா இருக்கவங்க பிடி மற்றும் பிஆர்டியோடைய எக்ஸாம்ஸ் கொண்ட நோட்டிபிகேஷனும் தயார் நிலையில இருக்குங்க. ஸோ தேர்தலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட போறாங்க. ஸோ இந்த டிஎன் அசிஸ்டன்டோடைய ப்ரொஃபஸர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய ரிசல்ட்ஸ் சிவிஸ் எல்லாமே ஃபைனல் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தயார் நிலையில இருந்துக்கோங்க மக்களே. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பில மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நோட்டிபிகேஷன் ரெடியா இருக்கு. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல நிறைய பீப்புள்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க போறதா தகவல்கள் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன். நியமன தேர்வை ரத்து செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில இந்த தகவல்கள் அனைத்துமே இம்பார்ட்டன்டா கருதப்படுது. ஸோ நியமன தேர்வு என்றதே ரத்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நடைபெற்று வருது. இதற்கான ஒரு பெரிய அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதற்குண்டான ஒரு மகிழ்ச்சி செய்தியும் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ டெட்ல பாஸ் பண்ண அப்படின்றதுக்கு உண்டான மார்க் பாத்தீங்கன்னா 40%. அனைத்து கம்யூனிட்டிக்குமே இந்த இதை பாத்தீங்கன்னா 60 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்ற கோரிக்கை வலுவாக இருக்கு. ஸோ கோரிக்கைகளை என்ன பண்ண போறாங்க அப்படின்றத விரைவில் நாம எதிர்பார்க்கலாம் மக்களே. ஸோ 2013 மற்றும் 17 டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான நியமன தேர்வை ரத்து செய்யலாம், டைரக்டா போஸ்டிங் போடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் போயிட்டு இருக்கு. இதற்கு உண்டான அப்டேட்டையும் பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை தேர்தலுக்கு முன்னாடியே வெளியிட போறாங்க. ஸோ அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்க இருக்கு. அப்படின்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, டெட்டோடைய புதிய பாஸ் பட்டியலை வெளியிட போறாங்க. ஸோ இந்த புதிய பாஸ் பட்டியல் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல சில மகிழ்ச்சியான செய்திகளை வெளியிடும் அப்படின்றத நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடக்க இருக்குங்க. தொடக்க கல்வி இயக்குனருடைய செயல்முறைகளை இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் ஒரு பக்கம் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. ஸோ கருத்து கேட்பு கூட்டங்கள் எல்லாமே அங்கங்க நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் ஒண்ணு போயிருக்கு மக்களே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர் பெருமக்கள் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தற்சமயம் பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகள் 2009க்கு பின் இடைநிலை ஆசிரியர் நியமனம் பெற்றவர்கள், 2009க்கு முன் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் பெற்றவர்கள் இணையாக ஊதியம் கோரும் ஆய்வினை செய்து அரசுக்கு பரிந்துரை செய்து ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் குறித்த கோரிக்கை அரசாணைப்படி குழுவின் தலைவர், பள்ளி கல்வித்துறை செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலை 6/3/2026 நாளிட்ட அரசு கடிதத்தின்படி 10/3/2026 அன்று பிற்பகல் கூட்டத்திற்கு பிறகு 10 சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அழைக்கப்படுகிறார்கள். கூட்டத்தில் ஒரு சங்கத்திற்கு ஒருவர் வீதம் தவறாமல் கலந்து கொள்ளணும் அப்படின்றத குறிப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்துல கண்டிப்பா சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குறதுக்கு உண்டான ஒரு பெரிய அப்டேட் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பில இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா கருதப்படுதுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.